பந்திங்கில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு பல காரணங்களை முன்வைக்கின்றார் உளவியலாளர் டாக்டர் லாவண்யா பிள்ளை. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூலாம் உண்மை. இந்த மாதிரி ஹோமோன்கள் சுரக்கிறதுனால கூட பிள்ளைங்களுக்கு மனநல பாதிக்க முடியும். நிறைய தாய் தாப்பன்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்ல. அப்பா அம்மாக்கு தெரிய மாட்டுது இதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் வருதுன்னு. ஏன்னா அவங்க செல்ஃப போடுறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க இப்போ உள்ள நேரம் காலம் எல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது யூனோ. அதனால சோசியல் மீடியா ப்ரெஷர் வேற, ஸ்கூல் ப்ரெஷர் வேற, ஃபீலிங் தட் யூ ஹேவ் டு பி பெர்ஃபெக்ட் ஆல் த டைம், நல்லபடியா இருக்கணும், அப்பா அம்மா பேரை பாத்துக்கணும், அது இதுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத ப்ரெஷர்னாலேயே பிள்ளைங்களுக்கு கோப் பண்ண முடியல. கோப் பண்ணாதனால என்ன ஆகிறது, பிள்ளைங்க தப்பான முடிவுல போயிருதுங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் ஷுட் ஆல்ரெடி ஸ்டார்ட் டு ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங். அதாவது அவங்களுக்கு தெரியும், டீச்சர்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க நாளை கடைசியில உட்காந்துருக்கோங்க, யார்கிட்டும் பேசாதுங்க, குர்ரு இருக்கோங்க, ஹோம் ஒர்க்கும் சரியா செய்யாதுங்க. இல்ல சில பேர் ஹோம் ஒர்க் நல்லா செய்வாங்க, ஆனா உடம்பு எல்லாம் பார்த்தா சட்டை எல்லாம் கமாசா இருக்காது யூனோ. இதெல்லாம் அவங்க எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனிச்சு இதெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ண கையோட கவுன்சிலிங் டீச்சர் கிட்ட நல்லபடியா அனுப்பி விடணும். இது கேட்கிற எந்த ஒரு மாணவர்களும் who feels ஹர்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களே, இல்ல நம்ம ஸ்டக்கா இருக்கிறோமேன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளவங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொள்றேன். உங்க வலி நீங்க அனுபவிக்கிற வலி அது ஒரு உண்மையான வலி. இதை நம்புறதுக்கு, இதை கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அது உங்க சொந்த அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க சொந்த சிப்ளிங்கா இருக்கலாம், உங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உங்களோட கவுன்சிலிங் டீச்சரா இருக்கலாம், இல்லையா அந்த இப்பதான் பிஃப்ரெண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் இருக்குது. நீங்க இதெல்லாம் போடுவீங்க தானே இதுல லிஸ்ட்ல பந்துவான் மென்டல் ஹெல்த். சோ அந்த லிஸ்ட்லயும் இருக்கு. போன் அடிங்க, போன் அடிச்சு பேசுங்க, சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு, இப்படி இருக்குது, இப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும்னு தெரியல, உதவி கேளுங்கள். வச்சிருந்தான் தீமை உண்டாகும். எந்த வகையில தீமை உண்டாகும், உங்க மனநிலைய பாதிக்கும், உங்க படிப்பை பாதிக்கும், உங்க போக்கஸ பாதிக்கும், கான்சென்ட்ரேஷன் பாதிக்கும்.